ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு. உத்தரவு வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. பதவியை விரும்பாத இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை விருப்பம். சிறுநீரகத்தை பாதிக்கும் இருமல் மருந்து தடை விதித்த புதுச்சேரி அரசு. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பணி வழங்க வலியுறுத்திய கொரோனா கால செவிலியர்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாயை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பானது முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பெயரில் வழங்கப்பட்டு வரும் நிலையில், புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்களை தவிர்த்து அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகை செலுத்தப்படும் என நிதி செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். பதவியை விரும்பாத இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை விருப்பம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் பாரதிய ஜனதா இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில், வளர்ந்த நாட்டில் இளைஞர்களின் முழு சக்தியை பயன்படுத்தி அந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் எனவும், இளைஞர்கள் செய்யும் வேலையை கர்மாவாக பார்க்க வேண்டும். கர்மயோக வேலையை மழை, இடி, புயல், சுனாமி என எது வந்தாலும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அப்படிப்பட்ட இளைஞர்கள்தான் விவேகானந்தர் கூறிய 100 இளைஞர்கள் என்றும், 50,000 பேர் நமக்கு வேண்டாம், ஏன் வருகிறோம் என தெரிந்து வரும் 1000 பேர் நமக்கு போதுமானது எனவும், தரையில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் அளவிற்கு இளைஞர்கள் அனைத்து கஷ்டங்களையும் பார்த்து வளர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசியலில் பதவி கொடுப்பார்களா, எம்எல்ஏ சீட் கிடைக்குமா என நினைக்காத இளைஞர்கள் வேண்டும் எனவும், புதுச்சேரி பாரதிய ஜனதாவிற்கு கர்மயோகியாக இருக்கும் இளைஞர்கள் வேண்டும் எனவும், புதுவை முன்னேற்றத்திற்கு இன்னும் பல ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும் எனவும் அவர் பேசியுள்ளார். இளைஞரணியிலிருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை குரூம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து 3 முறை நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில அமைச்சரவையிலிருந்து தேசிய செயல் தலைவர் பொறுப்பு வரும் வரை அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் பீகார்ல அமைச்சர் அனைத்த பொறுப்பை துறக்கிறாரு. ஏன்னா இளைஞரணியை பொறுத்தவரை அந்த லீடர்ஷிப்பை மேல தூக்கி கொண்டு வரணும். சிறுநீரகத்தை பாதிக்கும் இருமல் மருந்தை விற்க புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் ஹஜ்பூர் வைஷாலியில் உள்ள ரிட்டஸ் ரெமிடிஸ் நிறுவன தயாரிப்பான அல்மண்ட் கிட்ஸ் சிரப் மருந்தில் சிறுநீரகத்தை பாதிக்கும் எத்திலின் கிளைக்கோள் அதிக அளவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு மண்டலத்தின் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அல்மண்ட் கிட்ஸ் மருந்தை தடை செய்துள்ளது. அனைத்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கும் கடிதமும் அனுப்பியுள்ளது. கொல்கத்தா மற்றும் தெலுங்கானாவில் இம்மருந்து விற்பனைக்கு உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் இம்மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணைய அதிகாரி ஆனந்த் கிருஷ்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவில், அல்மண்ட் கிட்ஸ் சிறப்பில் எத்திலின் கிளைக்கோளின் அதிக அளவு இருப்பது தெரியவந்துள்ளது எனவும், எனவே இந்த சிறப்பை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். விநியோகஸ்தர்கள், மருந்து கடை உரிமையாளர்கள் இந்த மருந்தை விற்க வேண்டாம் எனவும், இருப்பில் உள்ள மருந்துகளை நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கொரோனா கால செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவிய பொழுது அரசு சுகாதாரத்துறையில் ஒப்பந்த செவிலியர்கள் பணி அமர்த்தப்பட்டனர். 90 நாட்களுக்கு ஒருமுறை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு 2023 வரை பணியாற்றினர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 600 பணியிடங்களில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி வழங்க வேண்டும் என கொரோனா கால ஒப்பந்த செவிலியர் கூட்டமைப்பை உருவாக்கி தொடர்ந்து போராடி வந்தனர். இந்நிலையில் கூட்டமைப்பு தலைவர் கல்பனா தலைமையில் செவிலியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதில் நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், சோனியா, பிரவீன்குமார்,
உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கி பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாத உதவித்தொகை கிடைக்காததால் முதியோர்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் முதியோர் மற்றும் விதவைகள், ஊனமுற்றோர், முதிர்கன்னிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இது முதியோர்களுக்கு பேருதவியாக இருந்து வந்தது. பிள்ளைகளை எதிர்பார்க்காமல் தங்களது செலவுக்கு இந்த தொகையை பயன்படுத்தி வந்தனர். ஒவ்வொரு மாதமும் இந்த உதவித்தொகை 10ஆம் தேதிக்குள் வழங்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த மாதம் இந்த உதவித்தொகை வழங்கப்படவில்லை. தினமும் முதியோர்கள் வங்கிக்கு சென்று வெறுங்கையோடு திரும்புகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதால் உதவித்தொகையை அரசு வங்கியில் செலுத்தாமல் இருப்பது முதியோர்களுக்கு வேதனையை அளித்துள்ளது. ஒரு சிலர் மட்டுமே உதவித்தொகை வங்கியில் பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் பெரும்பாலான முதியோர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் முதியோர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே அரசு அனைத்து முதியோர்களுக்கும் உதவித்தொகை கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாநில அமைப்பாளர் சிவா பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தொகுதி பொறுப்பாளரும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளருமான டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டின் பெயரில் திராவிட பொங்கல் விழா தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் திடலில் சிறப்பாக நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் வரவேற்றார். பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி, அணி அமைப்பாளர்கள் காயத்ரி, மதிமாறன், தொகுதி அவைத்தலைவர் கணேசன், நிர்வாகிகள் குடியரசு சங்கர், சுரேஷ், மாநில பிரதிநிதி ராஜசேகர், மாநில துணை அமைப்பாளர்கள் சிவா, சிவதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழியும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு பரிசுப் பொருட்கள் என அனைத்தையும் வழங்கி வாழ்த்தி பேசினார். பொங்கல் விழாவில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புது பானையில் பொங்கலிட்டனர். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் JVS ஆறுமுகம், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், கோபால் மற்றும் தொகுதி செயலாளர்கள் பங்கேற்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் தாமரை பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகின்றது. அவ்வகையில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜனவரி 13ஆம் தேதி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் எதிரே உள்ள திடலில் தாமரை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான புரந்தேஸ்வரி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் செலவை அரசே ஏற்கும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி சார்பில் கிரிக்கெட் போட்டி அண்ணா திடலில் நடைபெற்றது. இதில் 70 அணிகள் பங்கேற்றனர். இதன் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை வகித்தார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு போதிய நிதியை வழங்கி வருவதாகவும், இதனால் அரசு கிராமம், நகர பகுதிகளில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி வருகிறது எனவும், விளையாட்டில் தேசிய அளவில் முதலிடம் பிடிப்பவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 10 கோடி வழங்கப்படாமல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அரசு நிதி ஒதுக்கி பொங்கலுக்கு பின் 3 கோடி முதல்கட்டமாக வழங்க உள்ளதாகவும், தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் செலவை அரசே ஏற்கும் எனவும், 30 தொகுதிகளிலும் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நகரப்பகுதியில் ஹாக்கி மைதானம் அமைக்க 9 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், காரைக்காலில் ஓடுதள பாதை சீரமைக்க 8 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.
மேலும் புதுச்சேரி அரசு இளைஞர்கள் நலனை காக்கும் அரசாக உள்ளது எனவும் பேசியுள்ளார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், சாய்ஜே சரவணகுமார், செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2026-27 கல்வியாண்டிற்கான இடைநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான பல்வேறு இடைநிலை மற்றும் ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வரும் கல்வியாண்டில் பயிற்றுவிக்கப்படும் பல்வேறு இடைநிலை மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளில் சேர விரும்புவோர் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் எனவும், இந்த தேர்வுகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தற்பொழுது தொடங்கியுள்ளது என்றும், தகுதியுள்ள மாணவர்கள் மற்றும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது கியூட் இணையதளத்தில் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும், நுழைவுத் தேர்வு அட்டவணை, விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கூடுதல் விவரங்களை பல்கலைக்கழக இணையதளத்தில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாய்ப்பை தகுதியான மாணவ மாணவிகள் உரிய காலத்தில் பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,065 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.